அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷத்தோட டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் எப்பப்போ வருது அதை பற்றி பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு 2 டைம் வரும். அது எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த நாளில் வரப்போகுது அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் ஃபார் த இயர் 2025 அப்படின்றத டோட்டு தரப்பில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதன் தொடர்ச்சியாக டிஎன்பிசி குரூப் 4 பற்றின சில டவுட் உங்களுக்கு இருக்கும். இதே வீடியோவில் நம்ம அதையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை 2025 இது வந்து அஃபீஷியல் நியூஸ். டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் ஃபார் த இயர் 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு அவங்க கொடுத்துருக்கிறது பிப்ரவரி 2025, இந்த சைடு கொடுத்துக்கிறது ஆகஸ்ட் 2025. ஃபஸ்ட்டு பிப்ரவரி 2025 பார்த்துருவோம். 15/12/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது? 16 டிசம்பர் 2024 அப்போ ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட்டு 17/1/2025. அது வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 19/20/21 19/1/2025 21/1/2025 மொத்தம் 3 நாள் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனல் காப்பி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுற டேட் கூட கொடுத்துருக்காங்க 10/2/2025 ஷார்ட் அண்ட்க்கு. ஓகேங்களா? அடுத்து ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சிக்கு 17/2/2025 சொல்லியிருக்காங்க. டைப்ரைட்டிங்க்கு 24/2/2025. இது வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பேட்ச் சேஞ்ச் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டைப்ரைட்டிங்க்கு பொருந்தும். ஓகேங்களா? அதாவது உங்களோட பேட்சில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் 27/2/2025 28/2/2025 இந்த 2 நாள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து 15/2/2025 16/2/2025. ஷார்ட் அண்ட் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் எக்ஸாம் வந்து 22/2/2025 23/2/2025. அக்கௌண்டன்சி ஜூனியர் சீனியர் 24/2/2025. டைப்ரைட்டிங் ஜூனியர் சீனியர் அண்ட் ஹை ஸ்பீடு ப்ரீ ஜூனியர் வந்து ஆகஸ்ட் மட்டும்தான். பிப்ரவரியில் டைப்ரைட்டிங் ஜூனியர் சீனியர் ஹை ஸ்பீடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/3/2025 2/3/2025. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து 6/5/2025 6 மே 2025. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏப்ரல் 2025 அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் இதோட ரிசல்ட்லாம் எப்போ வருது? 6 மே 2025 வருது. ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் டேட் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க சொல்லியிருக்க இப்போ இந்த அஃபீஷியல் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிப்ரவரி 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் அதை வச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அப்ளை பண்ண முடியாது. இது எப்போ அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் படி நல்லா வார்த்தையை கவனிங்க. இவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எப்போ வரும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெயின் கூட சொல்லலை. நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 2025 சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்து 6 மே 2025. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங்கோட ரிசல்ட்டே வருது. ஓகேங்களா? அப்படி பார்க்க போனால் இந்த பிப்ரவரி 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு இந்த குரூப் 4க்கு யூஸ் ஆகாது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் படி, இந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட்டு படியும் டிஎன்பிசி குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதன்படி பார்க்கும்போது இப்படி. ஆனால் இது வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஏப்ரல் 2025 நோட்டிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்களா, அது மே 2025க்கும் போகலாம்,
ஜூனுக்கும் போகலாம், ஜூலைக்கும் போகலாம், ஆகஸ்ட்டுக்கும் போகலாம். அது வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்க எடுக்கிற முடிவு தான். அப்போ இருக்க அந்த சுச்சுவேஷன் பொறுத்து தான். ஓகேங்களா? ஆனால் இவங்க ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்களா, டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட் 6/5/2025ன்ட்டாங்க. மோஸ்ட்லி நல்லா கவனிங்க, டோட்டு தரப்போட இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக மோஸ்ட்லி நடந்துடும். 6/5/2025க்கு ரிசல்ட்டை கண்டிப்பாக விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் 1 வாரம் லேட் ஆகலாம் அல்லது 2 வாரம் லேட் ஆகலாம். அதுக்கு மேலேயும் லேட் ஆகுது. டோட்டு தரப்பில் அவங்க ஓரளவுக்கு சரியாக தான் நடந்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நமக்கு என்ன நடக்குன்றத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அன்பிரிடிக்டபுள். இது வந்து நம்ம ப்ரிடிக்ஷனே வச்சாலும் அந்த ப்ரிடிக்ஷனையும் மீறி அங்கே ஏதோ ஒன்று நடக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில். புரிஞ்சுக்குங்க. அதனால் சார் நான் பிப்ரவரி இப்போ கமெண்ட் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, சார் பிப்ரவரி 2025 நான் ஷார்ட் ஹேண்டு டைப்ரைட்டிங் இதெல்லாம் எழுதுகிறேன், அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆனால் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு நான் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அதாவது ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங்கில் பாஸ் பண்ணிக்கிட்டேன்னா நான் எலிஜிபிள் ஆவானா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு? இதுக்கு விடை வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக மாட்டேங்க. ஒருவேளை பின்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களோட நோட்டிஃபிகேஷன் மந்த்தை மே, ஜூன், ஜூலை அப்படின்னு அவங்க பின்னாடி நீண்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆவீங்க. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு இருக்க அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் படி எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. கமெண்ட்டு கண்டிப்பாக வரும் பாருங்கள். நீங்கள் நான் இவ்வளோ தெளிவாக சொன்னாலும் கமெண்ட் வரும். இப்போ இருக்க கண்டிஷன் படி எலிஜிபிள் இல்லைங்க, எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷனை ஒரு 2 மாதம் தள்ளி போட்டால் எலிஜிபிள் ஆவீங்க. இவ்வளோதாங்க விஷயம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொரு டவுட்டு நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டை வச்சு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் என்ன சொல்கிறது, அவங்க வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியோட கணக்குப்படி என்ன, அந்த நோட்டிஃபிகேஷன் டைமுக்கு முன்னாடி ரிசல்ட்டு வந்திருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டு வந்திருக்கும், நம்ம எதை வச்சு அப்ளை பண்ணுறது? ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு அப்ளை பண்ணலாமா? அப்படி அப்ளை பண்ணால் அதை ஏற்றுக்குவாங்களா? இதை வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட நீங்கள் ஒரு டவுட்டாக முன்வைங்க. இப்போ ஈஸியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி தரப்பில் உங்களோட கொஷின்ஸ்க்கு ஒரு சூப்பராக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பிக்சர் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க, பிக்சர் வந்து வெப்சைட்டில் போட்டுடுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஒருத்தர் 2 பேர் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் வராது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக மெயில் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த கொஸ்டினை முன் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப வெகு விரைவில் வித்தின் 1 வீக்கில் கிடச்சிரும். ஸோ என்ன டவுட் அப்படின்னா ஃபோன்லேயும் டிஎன்பிஎஸ்சிக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கேளுங்க. டிஎன்பிஎஸ்சியோட மெயில் ஐடிக்கு மெயில் அட்ரஸுக்கு மெயில் பண்ணியும் டவுட்டு கேளுங்க. நீங்கள் தமிழ்லேயும் கேட்கலாம், இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், கண்டிப்பாக கேளுங்க. என்ன டவுட் அப்படின்னா நல்லா தெளிவாக கேட்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு முந்தைய நாள், ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷனுக்கு முந்தைய நாள் எங்களுக்கு டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்டு வந்து அதில் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாமா? நாங்கள் இதை வச்சு நாங்கள் எலிஜிபிளா? அப்படி நாங்கள் எலிஜிபிள் ஆனால் நாங்கள் எந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு அப்ளை பண்ணுறது? எங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கும். ப்ராப்பராக அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு நாட்கள் ஆகும், 45 நாட்கள் ஆகும். அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். நோட்டிஃபிகேஷன் டைமுக்கு அப்புறம் எங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்ததுன்னா, நோட்டிஃபிகேஷன் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வருது அப்படின்னா நாங்கள் இந்த ரிசல்ட்டை வச்சு, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் முன்பு ரிசல்ட்டு வந்துருச்சு, இதை வச்சு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கறது, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கலாமா, இப்படின்ற விஷயத்த நல்லா தெளிவாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு
டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி இந்த டவுட்டை வந்து முன்வைங்க. அதே மாதிரி உங்களோட டவுட்டை நல்லா தமிழில், சுத்த தமிழில், அல்லது தமிழும் இங்கிலீஷும் கலந்தோ, அல்லது சுத்த தமிழ்லையோ, அல்லது ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயோ இந்த டவுட்டை வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. ஒருவேளை இந்த டைம் வந்து ஒரு நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங்கோட ரிசல்ட்டு வந்துடும். ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் வந்துடும். அதுக்கடுத்து 2 நாளுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? இந்த டவுட்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. காலங்காலமாக இருக்கிற டவுட்டு. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒருவேளை இந்த டைம் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் கொஸ்டின் கேட்டால் மட்டும்தான் அதற்கான ஆன்சர் கிடைக்கும். தயவு செஞ்சு கொஸ்டின் கேளுங்க. இப்போலாம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக அவங்க ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு நல்லா தெளிவாக ஆன்சர் ரெடி பண்ணி சூப்பராக அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புனாங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக மெயில் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக கால் பண்ணி டவுட்டு கேளுங்க. இதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதனால் எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்டு. இதுக்கு நம்ம கால் பண்ணுறதுனால அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னா நமக்கு தான் பாதிப்பாயிரும் பின்னாடி. ஸோ அதனால் இந்த டவுட்டை வந்து எப்படியாவது கிளாரிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ.